நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன். உன்னைய அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். அவன் வந்திருக்காண்டா. எவன்? அவன் தான்டா அந்த காவாலி பையன். அட யாரா அது? என் எதிரி. என் பாஸ்போர்ட்ட கண்ணா அப்படின்னு கடிச்சு குதறி என் வாழ்க்கையை கெடுத்தானே அந்த நாதாரி பையன். எலி எங்க? நம்ம செல்ஃப்ல. அவனை அது சரிடா சரி. ஏய் எங்க அப்பா போட்டோ கொண்டே போடுவேன். அது கேரளா டிரைவர் சிக்னல் வேற போட்டாங்க. ஐயோ டேய். ஏய் ஓட்ட வழியா ஓடுறியா? இன்னைக்கு உன்னை சட்னி ஆக்காம விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். காலு போத்துருச்சு. யாருக்குள்ள போலா விட்டுமா உன்னைய? ஏய் யோ ஆட்டோல ஓடுறியா? ஓடியா? யா கால தூக்கியா. ஏய் ஏய் அம்மா எங்க போயிட்டான் இவன்? ஐயோ சிக்னல் விழுந்துருச்சே. டேய் அழகா வேட்டுக்குள்ள ஓடியா? வேட்டுக்குள்ள எலியா இது? எலியாவது புரியா? போயாங்க. அம்மா சொல்லுங்க மாமா. ஐயோ என்ன பண்றது? இவன் வேற கை ஆட்டுறானே. ஐயோ இருங்க சார். அழகா. ஐயோ கையில வேற காசு இல்லையே. வணக்கம்ண்ணே. வீட்டுல அண்ணி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன விளையாடுறியா? என்ன வண்டிய? வண்டி எடுக்கிறதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா சார்? ஆனா வண்டி நியூட்ரல் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கீரை போட்டு வண்டி எடுறா. அங்கதான் சார் ஒரு ப்ராப்ளமே. என் ஃப்ரெண்ட் இல்ல சார், தட் இஸ் ரொம்ப நெருங்கிய நண்பன் சார். அவனோட பாஸ்போர்ட் சார், அதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல வச்சிருந்தான் சார். வண்டிக்குள்ள இருந்த எலி அவனோட பாஸ்போர்ட்டை கடிச்சு கொதறி பூந்து பிரிச்சு சார். அவன் வெளிநாடு போற கனவே பாழாய் போச்சு சார். அந்த எலி இல்ல சார், இப்பதான் அவன் கண்ணிலேயே பட்டிருக்கு சார். நீங்க சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு போன்னு, அந்த கேர் லிவரை எடுத்துக்கிட்டு போய் எலியை கொல்ல போயிருக்கான் சார். வந்துருவான் சார், எப்படியும் கொண்டுட்டு ஒரே நிமிஷம். ஐயோ வீரப்பன். குட் மார்னிங் சார். எஸ் சார், டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சல்யூட் சார். டேய் நீ என்ன பஸ் நடு ரோட்ல நிறுத்திட்டு வேடி காட்டுறியா? இல்ல சார், போன வாரம் ஆர்காட் ரோட்ல வண்டியை நிறுத்தி டிராபிக் ஜாம் பண்ண நீ தானே? ஆர்காட் ரோட்ல சார், மவுண்ட் ரோட். அடித்தேரி. டேய் இது என்ன உங்க அப்பா விட்டு ரோடு நினைச்சியா? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே லாஸ்ட் வார்னிங் கொடுத்தேன். இனிமே இந்த டப்பா வண்டி எங்கேயாவது பார்த்தேன் அரெஸ்ட் பண்ணி உண்டிய வண்டியை உள்ள வச்சிடுறேன். அழகா. டேய் 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 என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? நான் அழகுன்னு உலகத்துக்கே தெரியுமே. உங்கள சார், என் ஃப்ரெண்ட். டேய் எடுடா வண்டிய. ஓகே சார், எடுடான்னு சொல்றேன். உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, அந்த எலியை அடிச்சு கொல்ற வரைக்கும் எனக்கு பைத்தியம் தான். இந்த லிவர் இருந்தா தான் நான் வண்டி எடுக்க முடியும். இந்த லிவரை வச்சு தான் அந்த எலியோட லிவரை எடுக்கணும். ஐயோ இது மெயின் ரோட். ஏன் மெயின் ரோட்ல எலி அடிச்சு கொல்லக்கூடாது சட்டமா? ஜாம். எது? வண்டி இந்த ஜாமைன் தின்றுச்சா? டேய் அந்த ஜாம் இல்லடா, டிராபிக் ஜாம். டிராபிக் ஜாமா? போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படுத்தணுமே, அதை விடையாடா இது? யோ சும்மா இருங்கயா. நான் கரெக்ட் பண்ணிட்டேன்ல. கடிச்சிருச்சு, லிவர் கடிச்சிருச்சு. டேய் உனக்கு லிவர் கடிச்சிருச்சு, எனக்கு லிவரே டேமேஜ் ஆயிடுச்சு. சாரி சார். எடுடா வண்டியா. அழகா வண்டியில ஏறு. இவன் தான் அழகனா? ஆமா சார். எடுடா வண்டியா. சரிங்க சும்மா சார். இருங்கயா. அம்மா ஐயோ யாரா வந்தது? நான் இல்ல சார், கொஞ்சம் கதவு திறந்து பிடிக்கிறீங்களா? இத போடுங்க. அம்மா சும்மா இருங்கயா. நான் சொல்லிட்டே இருக்கேன். அம்மா ஐயோ மறுபடியும் நான் இல்ல சார், இவன் தான் சார், தெரியாம அடிச்சார் சார். கொஞ்சம் பிடிக்கிறீங்களா சார்? இத போடுங்க. புடிங்க, இத புறா. ஏய் ஜனாதிபதி சார் இத கொஞ்சம் பிடிங்க சார். இத போடுங்க. ஏய் என்னடா இது? ஹார்ன். ஏறா வண்டில. ஐயோ அடிக்காதீங்க சார். ஏறு 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 போ. ஏறா வண்டில. ஏறு சார். அழகனா சார் அங்க ஒன் மினிட் சார். டேய் சீக்கிரம் அந்த கேர்ல எடுத்து மாட்டேன்டா. அவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான். ஐயோ அவசரத்தை அண்டால கை விட்டாரே, உள்ள போகாது. எடு 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 எடு. உம்மா. ஏய் வண்டி எடுறா. சார்
ஆஃப் ஆயிடுச்சு சார். ஆஃப் ஆயிடுச்சா? ஐயோ, எப்படியாவது எடுறா. சரி சார். டேய் பின்னால இருந்து பஸ் தரடா போடா. நான் மட்டும் நீ வாடா. டேய் நான் இறங்க யாரா வண்டி ஓட்டு போடா. போடாண்ணா. சார் இப்ப போனானே அவனை நம்பவே முடியாது சார். பஸ் தள்ளுறேன்னு சொல்லிட்டு கையை ஸ்டைலா வச்சு நின்றுவான் சார். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ண முடியுமா சார்? என்னது? நானா? ஜஸ்ட் புலனுக்கு சார் நானே சார். வாங்க சார். சார் கொஞ்சம் கை வைங்க சார். கை வைக்க சொன்னல. வண்டியில கை வைக்க சொன்னா மூஞ்சில கை வைக்கிறீங்களா சார்? யார பார்த்து வண்டியை கை வச்சு தள்ள சொல்ற? போய் தள்ளடா. போ. தள்ளுறேன் சார். அடி ஏத்துறேன். ஏறிடும் தெரியுமா? தள்ளுறேன். போடா. தள்ளடா. அள்ளியே. அள்ளி. சாரி சார். கால் ஒடிஞ்சு போச்சு, ஓட முடியல, வண்டி நிப்பாட்டா. அழகா நீ இன்னும் வண்டியில ஏறலையா? கண்ணாடி உடைச்சிட்டா. அச்சச்சோ. டேய் ஏன்டா வண்டியை நிறுத்துற? நிறுத்துடா. சரி சார் இப்ப எடுத்துறேன் சார். டேய் டேய் நிறுத்துடா நிறுத்துடா ஏறலடா. ஐயோ டேய் வண்டி நிறுத்துடா. நான் ஏறில தொங்கிக்கிட்டு இருக்கேன், நான் உள்ள வந்துட்டா. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னடா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டு இருக்கடா. சுந்தரா டிராவல்ஸ், இது மனிதனை கலக்கும் டிராவல்ஸ். என்னய்யா ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு. ஆமா. இது வேற ஓடிக்கிட்டு இருக்கும்போது அண்டை கொடுத்தா தாட்டா நிக்கிறீங்க. அப்பா நீங்க அட்வான்ஸ் வீட்டுக்காரர் இருக்கானா? ஐயா ஐயா வா 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 வாங்க தம்பி. என்ன இது? பஸ்ஸுங்க. பஸ்ஸா? பஸ்ஸைய காண உள்ளுக்கு இருக்கு. புது மாப்பிள்ளை ஏத்திட்டு போறக்காக அலங்காரம் பண்ணி கொண்டாந்துருக்கான். டேய் அழகா யாரா மாப்பிள்ளையோடப்பா? இந்த இருக்காரு கண்ணாடிக்காரர். வணக்கங்க. ஆமா தம்பி யாரு? தம்பி இந்த வண்டியோட டிரைவர். ஐயோ ஓனர். சரி சரி என்னப்பா இதெல்லாம்? அட நீங்க வேறங்க மாப்பிள்ளை வராரே மங்களகரமா இருக்கட்டுமேன்னு தான் இந்த வாழைல தோரணம் எல்லாமே. இந்த பாருங்க எல்லாம் சுத்த மூலிகைங்க. ஸ்மெல் இட். இந்த பாருங்க டோட்டலா டெக்கரேஷன் ஃப்ரீ, நோ சார்ஜ். அட நீங்க வேற டைம் ஆகுதுங்க, சீக்கிரம் மாப்பிள்ளை வர சொல்லுங்க. போலாம். இப்பவே வா. இப்ப கிளம்புனாதாங்க காலகாலத்துல திருப்பதி போய் சேர முடியும். ஏன்னா வண்டி இப்பதான் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. என்னப்பா நீ இவ்வளவு அவசரப்பட்டா என்ன அர்த்தம்? இப்பதானே சொந்த பந்தம் ஊர் பேர் எல்லாம் வந்துகிட்டு இருக்கானுங்க. வண்டியை கொண்டு போய் அந்த மூலையில நிப்பாட்டு. கூப்பிடும் போது மட்டும் வண்டி எடுத்தா போதும். எல்லாத்துக்கும் டீ கொடுப்பா. நம்ம தான் கோதால இறங்கணும் போல இருக்கே. இங்க பாரு இங்க பாரு. அப்ப டிபன் காபி எல்லாம் சீக்கிரம் போங்கப்பா. யார் டீ வேணாப்பா. மாப்பிள்ளைங்கப்பா. மாப்பிள்ள மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காரு. மேக்கப் போடுறாரா? டேய் அழகா என்ன மாப்பிள்ளை மேக்கப் போடுறாராண்டா? திருப்பதி போறதுக்கு எதுக்குடா மேக்கப்? அட பாவி. மாப்பிள்ளை குழந்தைங்களா பஸ்ல இறங்கிருங்க. நீ என்ன பண்ணிட்ட? முடிய ட்ரீம் பண்ற. போடா. நல்ல மாப்பிள்ளைக்கு ரிப்பாப்பரி நல்ல யோகமடா. ரிப்பாப்பரி நல்ல மனமகன்டா. பாப்பாப்பரி வந்த நேரமடா. ரிப்பாப்பரி. ஏச்சி அதுவா இப்ப முக்கியம். டேய் இந்த பாரு. டேய் மச்சான் பாதி மீசை கணாம்பா. இங்க இருக்குடா. அப்ப அந்த ஓரத்துல எடுத்துக்கிட்டா மேட்ச் ஆயிரும். எடு. ஏய் அசையாம இருந்தா அழகா இருப்ப. அசைஞ்சா அலங்கோலமான அலி ஆயிருவ. சரி சரி சரி. ஓ சரியா சரியா. ஆட்டாத. ஓடுறே. சூப்பரா. தூக்குறா மாப்பிளைய. தூக்குறா. மணமகனே மணமகனே வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா. யோ யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. அட நீங்க வேறங்க இவர்தான் மாப்பிள்ளை உங்க மகன். ஏன் மகனா? என்னாச்சுடா மகனா உனக்கு? ஒண்ணு ஆகலங்க. மூக்குல இருந்து சளி மாதிரி மீசை வடியுது அவ்வளவுதான். சும்மாறா. இதாங்க இந்த காலத்து ஃபேஷன். இந்த காலத்து ஃபேஷன் அப்படின்னா வெரி குட் ஃபேஷன் தான். வெரி குட்ங்க. சீக்கிரமா வண்டியில இருங்க, நேரமா போகலாம். அந்த கதையெல்லாம் இங்க விடாதீங்க. ராவு காலம் முடியாம வண்டியில ஏற மாட்டேன்.
அடம் பிடிக்காதீங்க மாமா, வண்டியில இடம் கிடைக்காம போயிருக்கோம். 1000 தான் சொல்லுங்க, ராவு காலம் முடியாம வண்டியில ஏறவே மாட்டேன். அட வாங்கயா நீங்களும் உங்க நேரம். மாப்ள போமா. ஏறியா எல்லா நேரமும் நான் நடந்து போய் அப்படி சொல்றேன். போய் தொலைக்கிறியா, விடியா. என்ன மாப்ள பஸ்ல ஏறலையா? மாட்டேன். ஏன்? ஒரு நல்ல வாரத்து தானே போறோம். நீ வண்டியை பின்னாடி எடுத்து திருப்பி நிறுத்து, நான் அடிக்கிறேன். கொஞ்சம் அப்படி தள்ளி நிக்க முடியுமா? முடியாதுன்னா முடியாதுதான். நீ வண்டி எடு. ஒரு இன்ச்சி முடியாது. கொஞ்சம் இரு. அப்ப எப்படி போலாம். ரைட். டேய் ஏன்டா கல்ல எடுக்கற? தூரமா நின்று எரி இருக்கடா. டேய் பேச்சோட இருக்கட்டும். எப்படா பேசிக்கிட்ட? என்னைய போட்டு அடி அடிச்சு புட்டு இப்ப பேசிக்கிறேன் நான் சொல்றேன். சரி உன் மண்டைய உடைச்சு இன்னைக்கு மாவளுக்கு வைக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்டா. உங்க அப்பனுக்கு இன்னொரு கண்ணு போச்சு. ஐயா ஐயா கொஞ்சம் கதவு திறக்க. ஐயா தாயே அம்மா கொஞ்சம் கதவை காட்டுங்க. ஐயா ஐயா டேய் மாட்டிக்கிட்டியா? யாராவன் யாராவன் இந்த நேரத்துல கொஞ்சமா மருந்து சாப்பிட விட மாட்டாங்களே. தொல்ல புடிச்சவனுங்க. இது வேற இந்த நேரத்துல கொல்ச்சுக்கிட்டு. என்ன அடிக்கிற? என்னடா பாதி பழத்தை காணோம்? எப்படி அடிப்படுறா? மாட்டினானுங்க. இவனுங்களை விடக்கூடாது. பிச்சு எடுத்துறேன். மண்டைய பேத்துறேன். எங்க அப்பாவோட கண்ணு போச்சுடா சொன்ன. இன்னைக்கு உன் கண்ணை விட மாட்டேன்டா. அப்பாடா போயிட்டான். என்ன விஸ்கிமா இருக்கு? என்னது விஸ்கி மாதிரி இருக்கு? தேங்காய் மாதிரி செதறி விட மாட்டேன்டா மக்காடே. மாப்பிள்ள பராடிக்க. இங்க இருக்கியா? ஃப்ளவர் வச்சிருக்கடா என்கிட்ட. நீ மட்டும் அப்படி போவியா? நானும் வரேன்டா. சாரி டாடி சாரி. மிஸ் ஆயிட்டே. உங்களை நான் விடுறதில்லடா. எங்கடா ஆளா காணோம்? உள்ளதானே வந்தான். அம்மா
உன்னை என்ன கயத்துல கட்டி வச்சு அடிக்கிறான்டா பாரு. இருக்கிட்டானே. உங்களையும் அடிச்சிட்டானுங்களா? சாரிடா கிழவா. அடா பாவீங்களா, எங்க அப்பாவே அடிச்சிட்டீங்க பாருங்கடா. கொரில்லா ஸ்டைல்ல வந்து உங்களை கொல்றேன். யாரோ தலையை சொறிகிற மாதிரி இருக்குது. எல்லாம் இருட்டா தெரியுது. அரிசி மாவு மிளகா தூள் விட மாட்டேன்டா. அழகா அழகா, நான் ஒரு நல்ல காரியத்துக்காக வெளில போறேன். எதிரில வந்து நின்றாத. உன் முகத்தை பார்த்துட்டு போனா ஒரு காரியமும் நடக்காது, உனக்கு நல்லாவே தெரியும்ல. அதனால பஸ் கடியில ஒரு ஓரமா போய் படுத்துக்க. இங்க பாரு, நீ இல்ல உங்க அப்பனே வந்து சொன்னாலும் நான் கேட்கிற மாதிரி பாரு. பிள்ளைய சொன்னா அப்பனுக்கு கோவத்தை என்ன சொல்லிட்டேன்? உனக்கு இவ்வளவு கோவம்? எப்படியோ போய் தொலைங்கடா. போகும்போது எதிரில வந்தாலும் வந்துருவான். பேக் இருக்குலையே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயோ, என்ன அலற சத்தம்? ஐயோ, இவன் எப்படி உள்ள வந்தா? ஐயோ அம்மா, ஏன் கோபி, வசந்திக்கு சொந்தக்காரன் எவ்வளவு ஒருத்தர் இங்க வந்திருக்காண்டா. ஐயோ, நான் தாண்டா அழகு. அப்ப நான் யாரு? நான் தாண்டா உண்மையான அழகன். ஐயோ, நான் கோபி கிருஷ்ணன்டா. கோபியா? என்னடா அது கருமம்? டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருப்பேன் பஸ்ஸுக்குள்ள கிரீஸ் டப்பா வைக்காதன்னு. இந்த கெட்டப்பட நல்லா தாண்டா இருக்க. அடிச்சா மூஞ்சி பிஞ்சு போயிரும். இவன் எப்படி இங்க வந்தா? அதானே, நேத்து நீ விட்டு அடி வாங்கினதுக்கு அப்புறம் பத்திரமா தானே விரட்டி விட்டோம். ஏன்டா அடி வாங்கினதானே ஞாபகப்படுத்துற? இந்த பார், நான் திரும்பி வர்றதுக்குள்ளார இவன் இங்க இருக்க கூடாது. மீறி இருந்தா உன்னை வெட்டி புதைச்சிருவேன். சரி, அது இருக்கட்டும். இப்படியே வா வெளியே போற? இல்ல, நல்லா வழிச்சு தொடச்சி இப்படி தடவிட்டு போவேன். உனக்கு அறிவில்ல? எவ்வளவு திட்டி அனுப்பி இங்கே வந்து படுத்து இருந்துச்சு பல்லு வளர்க்குறிய? என்ன ஓட்டலா? மரியாதையா அவன் வர்றதுக்குள்ள ஓடி போயிரு. இல்ல கீழே படுக்க போட்டு டயரை கழுத்துல எடுத்து கொண்டு விடுவேன். பாடா பக்காரோ படியப்பா. படையப்பெல்லாம் நான் பார்த்தாச்சு, பக்கோரா நான் பாக்குற மாதிரி இல்ல. நீ போய் பாரு போ. புக்காரோ. ஏய், உன்னை போச்சனா என்ன உட்கார சொல்றியா? போறியா இல்ல நீ? இப்ப புக்காரோ சின்ன குட்டி. புக்காரோ சின்ன குட்டியா? அப்படின்னா ஓஹோ, கர்ப்பமா இருக்கியா? கர்ப்பா கர்ப்பா. ஆடி பாவி, இந்த நேரம் பார்த்து அவன் வந்தான்னா இந்த கர்ப்பத்தை ஏன் தள்ள கட்டிடுவான். அதுக்கு எனக்கு வயசும் இல்ல, அனுபவம் இல்ல. உன் காலில் வந்து கும்புற, நீ போ போ. பாடா கர்ப்பா, தோசா கர்ப்பா, இட்லி கர்ப்பா. பாடா கர்ப்பா, தோசை கர்ப்பா. ஓ, பசிக்குதா? அடி பாவி மவளே, பசிக்கு பேரு உங்க ஊர்ல கர்ப்பமா? அப்ப கர்ப்பத்துக்கு பேரு? சரி, அது இருக்கட்டும். இட்லி ஓகே, தோசை ஓகே. அது என்ன பாடா? பாடா பாடா. ஓ, வடையா? இந்த பாரு, நேத்து உன் கடற்கரை ஒருத்தனை அடிச்சியே, அந்த துஷ்டன். துஷ்டன்? அந்த பையன் பைசா தரல. ஓ, பைசா. பைசான்னா தான் உலகத்துல எந்த மொழி பேசுறவனா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறான். இங்க பாரு, கருவாச்சி காசெல்லாம் வச்சிருக்கா. 100 ரூபா தாது. ஆமா, இந்த பேங்க்ல என்ன எவ்வளவு பணம் வச்சிருக்கா? இல்ல 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 இல்ல, தோசை, இட்லி, வடை, புரோட்டா எல்லாம் ஓகே. மீத காசுக்கு நான் சாப்பிட்டு வந்துருவேன். கணக்கே கூடாது. இரு. இதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றான், அதுக்கும். ஏய்,
என்னடா இது? 555. 555 இது வாங்க காசு எது? அது அத விடுப்பா. நீ போன காரியம் என்னாச்சு? அது புரியலையா? ஆர்சி புக் கொடுத்தா தான் காசு தருவாங்களா? கொடுத்து தொலைய வேண்டியதானே. அப்ப பேங்க்குக்கு எதை கொடுக்கறது? காலாங்காத்தால இந்த கருவாச்சி மூஞ்சி பார்த்துட்டு போகும்போது எனக்கு தெரியும் ஒரு காரியம் நடக்காதுன்னு. ஐயோ இக்கத்தக்கமா மாட்டிக்கிட்டனே. ஏய் அழகா நில்லா வாங்க. என்னடா இது? உடிப்பி ஹோட்டல் இட்லி பொங்கல் தோசை வடை சாப்பிடுறா பச்சா. அடச்சே காலைல நான் உங்ககிட்ட என்னடா சொல்லிட்டு போறேன்? நான் திரும்பி வரும்போது இந்த காட்டு பண்ணி இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? புக்காரா புக்காரா புக்காரான்னு அழுதாப்பா. புக்காரானா என்னன்னு கேட்டேன். பசினா எனக்கு பரதாமா போச்சு. என்கிட்ட 10 பைசா கூட இல்லமான்னு படக்குன்னு இதுக்குள்ள இருந்து 100 ரூபாய் எடுத்து கையில கொடுத்தான். 45 ரூபாய்க்கு தான் நான் சாப்பிட்டேன். மிச்சம் 55க்கு அவதாப்பா கொட்டிக்கிட்டு இருக்கா. உன்னை யாரா இதெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுக்க சொன்ன? அவ எங்க போய் செத்து தொலைஞ்சா நமக்கு என்ன? நான் பட்டினியா கிடப்பல்ல. செருப்பு பிஞ்சிரும். இத பாரு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச உடனே வெள்ள தூக்கி போடு. அத அவளே செஞ்சிருவாப்பா. எதை? இலைய தானே சொல்றேன். நான் அவளே சொன்னேன்டா. சரி ஒரு 10 ரூபா கொடு. இப்பவே பசி எடுத்து எங்கிட்டாச்சும் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். என்கிட்ட 5 பைசா கிடையாது. 5 பைசா இல்லன்னு என் மேல சத்தியம் பண்ணி உன்னால சொல்ல முடியுமா? உன் மேல சத்தியமா சொல்றேன் என்கிட்ட 5 பைசா கிடையாது. அப்படியே இருந்தா நீ செத்துருவ. இப்ப நான் நம்புறேன். வீரப்பன் என்னையா மொபைல் ரெஸ்டாரன்ட்ல எந்த அளவுல இருக்குது? நல்லா இருக்குங்க. சூடா என்ன இருக்கு? சூடா கோபி தான் இருக்கு. கோபி மசாலாவா 2 சப்பாத்தியும் கொடு. இன்னும் ரெடி ஆகலங்க. பரவாயில்ல நான் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போறேன். இன்னும் வண்டி ரெடி ஆகணும்னு சொல்றாங்க. ஓ வண்டி. யார் அது? பொண்ணுங்க. என்ன எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு யார்? கேக்குறாருல சொல்ற. அது வந்துங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால விபச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாங்க. இல்லங்க அது வந்து இவனோட தங்கச்சிங்க. இத பாருங்க மூக்கு மொழி கண்ணெல்லாம். ஆனா நம்ம பையன் கொஞ்சம் கலருங்க. இல்லையே மொழி சரியில்லையே. ஏமா இவன் தங்கச்சா நீ? யா பாட்லோ அந்தராக்க சந்தராக்க அந்தரக்க நாக்கரக்கல பஞ்சாரா. ஓஹோ அப்படியா? என்ன சொல்றா சொல்றா? அவ பைத்தியம் சார். அவ கழுத்தை தாலி கட்ட வேண்டிய காதலன் கல்யாணத்தன்னைக்கு காலை கடனை முடிச்சிட்டு அவன் தண்டவாளத்தை கடக்கும் பொழுது ரயில் மோதி 2 துண்டா கடக்கிறத பார்த்தா எந்த பொண்ணுதான் சார் நார்மலா இருக்க முடியும்? ஐயோ கடவுளே, இவ்வளவு சோகத்தை சுமந்துகிட்டு உன் தங்கச்சி எப்படிடா வாழறா? அம்மா அழாத, எல்லாம் சரியா போயிடும். நான் அதுக்காண்டி அழுகல சார். உங்க சூக்கால வச்சு காலை மிதிக்க. இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. பைத்தியங்கிறதுக்காக அவளை தூக்கி கடல்லே சார் போட முடியும்? பாவம். ஆமா வயசு என்ன இருக்கும்? வர ஆவணி வந்தா 27 சார் எனக்கு. உன் வயசு கேட்கலடா. அவ வயசு 25 25 தான் சார். ஐயோ பாவமே, இப்படிப்பட்ட பொண்ணுங்களை பார்த்தாலோ இல்லது கேள்விப்பட்டாலோ என் மனசு தாங்காதுடா. அவளை பத்திரமா பாத்துங்கடா. வெளியே தெரு விட்டுறாதீங்கடா. டிராபிக் எல்லாம் இப்ப ஹெவியா இருக்குது. தைரியமா போங்க சார், தைரியமா போங்க. நடந்து போச்சு, என்ன பண்றது? அந்த ஆளை பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? மொபைல் விபச்சாரமா? கர்மம். இதை மட்டும் தான் நாம செய்யல. இந்தா 50 ரூபாய். அவளை கொண்டு போய் எங்கேயாவது கண் காணாத இடத்துல விட்டுடு. புடி. ஒரு நிமிஷம். இந்த 50 ரூபா உனக்கு எது? என் சட்ட மடிப்புல இருந்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 5 பைசா கூட இல்லைன்னு சொல்லி என் தலையில சத்தியம் பண்ணியாது. ஏன்டா? அட 5 பைசா இல்லைன்னு சொன்னேன். 50 ரூபாய் இல்லைன்னு சொன்னேன். புடிடா. என்னால முடியாது. ஏன் முடியாதா? அட ஏன்டா? இன்னொரு 50 ரூபா கொடுத்தா தான் போவேன். ஏய் பஸ்ல போறதுக்கு எதுக்குடா 100 ரூபாய்? பஸ்ல போறதுக்கு எனக்கு பைத்தியமா பேசிருக்க. ஆட்டோல தான் போவேன். ஐயோ ஆட்டோலயா? இந்த பாரு 100 ரூபா கொடுத்தா தான் போவேன். இல்லனா என் தங்கச்சி என் கூட தான் இருப்பா. ஏய் உன் தங்கச்சியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்ன சொன்ன? தங்கச்சி. ஐயோ அந்த நேரத்துல மேட்ச் பண்றதுக்கு ஓ மூஞ்சி தான்டா கிடைச்சது. ஏன் ஓ முகர கட்டைய சொல்லலாம்ல? நான் அவ்வளவு அசிங்கமா இருக்கேன்? என்ன அவ்வளவு அசிங்கமா இருக்குமா? அவ யாரு எங்க இருந்து வந்தான்னு தெரியல சொல்லிட்டு போக வேண்டியதானே? சரி அவசரத்தை சொல்லிட்டு இப்ப மாத்த முடியாதா? ஏய் பேச்ச தங்கச்சி விக்குதாம்மா. நீ தைரியமா இருமா. அண்ணன் போய் ஒரு கொக்கோ கோலா வாங்கிட்டு வரேன். குடிச்சுட்டு நல்லா நீட்டி நிமிந்து தூங்கு. தங்கச்சி ஏன் தங்கச்சி ஏன் தங்க வாட தங்கச்சி. இந்தா 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு ஆட்டோ எது வரைக்கும் போதோ அங்கேயே நிப்பாட்டிட்டு இறக்கி விட்டுட்டு வந்துரு. அப்ப ஏன் கதி? மாப்பிள உடனே வரத்துக்கு உனக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது. மெதுவா நடந்து வா. 1 வாரம் ஆனாலும் பரவாயில்ல. வரும்பொழுது நடு ரோட்லயே நடந்து வர. நடு ரோட்லயா? போடா. ஏய் என்ன பல்லுக்கு ஒரு குச்சி வச்சு குத்திட்டு இருக்க?
எப்போ வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சே. அந்த பொண்ணை எங்க கொண்டு போய் விட்ட? ஓ, அத கேக்குறியா? அந்த பொண்ணை இங்க இருந்து ஆட்டோல ஏத்துறனா, ஏறி உட்கார்ந்தன மீட்டரை குறு 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 குறுன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். 100 ரூபாய் வந்தன டப்புன்னு ஆட்டோ நிப்பாட்றான்னு சொல்லி ஆட்டோ கட் பண்ணிட்டு வெரி குட். அந்த ஊர்ல திரும்பி பாக்குறேன், மாரியம்மன் திருவிழாப்பா. உடனே அந்த கூட்டத்தோட குடும்பம் அந்த பிள்ளைய கொண்டு விட்டுட்டு நேக்க ஓடியாட்டேன். சூப்பர்டா. இன்னைக்கு தாண்டா நீ ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்க. இந்த பெண் பாவத்தை எங்க போய் தொலைக்க போறணும்? ஏதோ மாரியத்தை கொண்டு விட்டுட்டு வந்து தைரியத்தை உட்காந்து பல்லு குத்திக்கிட்டு இருக்கேன். ஏப்பா, கறி சாப்பிட்டா பல்ல சிக்குமா? கறி சாப்பிட்டியா நீ? உடனே குத்தி குத்தி கேட்க ஆரம்பிச்சிருவ. வேணா மோந்து வர்றா. எந்த கை எடுத்து மூஞ்சில வைக்கிறேன் குத்துனா? இனிமேல பல்லே குத்தல போதுமாடா? அப்ப நீ சாப்பிடலையா? இல்லடா மச்சான். இந்தா பிரெட் பழம். இது பூரா கேஸ்ரா, மனுஷன் திம்மானா? அப்போ இது கூட வேணாம் இல்ல? இது குடிச்சா கேஸ் போயிரும்டா. என்ன பேச்சு பேசுற? அப்புறம் மச்சான், டேய் நீ எவ்வளவு அடிச்சாலும் திட்டினாலும் என் மேல உனக்கு தனி பாசம்டா. பாசமெல்லாம் ஒண்ணுமில்லடி. அந்த காட்டு பண்ணி கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்த பாரு, அந்த சந்தோஷத்துக்காக வாங்கி எங்க? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏய், என்னடா வளையற நெளிற? இது என்னடா? அது வந்து யூரின் சார். யூரின்ல கல்லு கேள்விப்பட்டிருக்க. இது என்ன கண்ணாடி சில்லு? ஸ்ட்ரைட் யூரின்ல சார். டெஸ்டுக்காக ஒரு பாட்டில் நிறைய புல் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க விளையாட்டா அப்படின்னு தட்டினீங்கல்ல, அதுல விழுந்து நொறுங்கிருச்சு. ஆமா, எங்கடா உன் சிஸ்டர்? அதான் உன் தங்கச்சிங்கடா. என்னடா அவன் டைலாக் நீ சொல்ற, உன் டைலாக் அவன் சொல்றான், ரெண்டு பேரும் டைலாக் மாத்தி மாத்தி பேசுறீங்க. அது வந்து சார் கான்ஸ்டபிள். ஏண்டா, உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? அதுலயும் பைத்தியம். நீ பிறந்த வயித்துல தானடா இவ்வளவு பிறந்தா. ஒரு தங்கச்சி இல்லாத சோகத்தை அனுபவிச்சோண்டானா. இந்த பொண்ணை தன்னந்தனியா மார்க்கெட்ல ஹெவி டிராபிக்ல பார்த்தப்போ என் ஈரக்கொலைய அந்து போச்சுரா. பாவீங்களா? அம்மாடி, நீ போய் தூங்கு. ஓ, உனக்கு செய்களை சொல்றோம். என்ன ஒரு பாசம், என்ன ஒரு நேசம். பெத்த அப்ப நாட்டம் பஜ்ஜி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களான்னு கேக்குது. நீங்களும் இருக்கிறீங்களா? உங்களை இன்னொரு தடவை அந்த பொண்ணு இந்த பஸ் படிக்கட்ட விட்டு தாண்டா உங்க ரெண்டு பேரையும் கண்டதுடவே வெட்டிடுவேன். அடிக்கடி வந்து செக் பண்ணுவேன். இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா, கொன்னே போடுறவன. டேய், இங்க இருந்து மார்க்கெட் தெரு போறதுக்கு 10 ரூபாய் தான்டா. இல்ல, நீ நடந்தே கூட்டிட்டு போயிருக்க. எங்கடா 800 ரூபாய் தின்னியா? சொல்றா. ஆமாடா, சாப்பிட்டேன். இப்ப என்ன சொன்னீங்க? முதல்ல அவளை கவனிச்சுட்டு அப்புறம் ஒன்ன வந்து கவனிக்கிறேன். அடியே, அடிக்காரா அடிக்காரா, பாவம்டா அந்த புள்ளை அடிக்காரா. பொம்பளை புள்ளைய போய் கை நீட்டி அடிக்கிற உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அடி வாங்கினது நான்டா. நீயா? என்னது? மினிஸ்டர் வீட்டுக்கு பர்னிச்சர் கொண்டு போறான். இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்க சார் பார்த்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சார், இவங்க தம்பி போலீஸ்ல வேலை செய்யறாரு. 2 பேரும் ரெட்ட பிறவிங்க. என்ன இவருக்கு வாயு கொஞ்சம் லேசா நகன் இருக்கு. எங்கேயோ கேட்ட குரல். அது ரஜினிகாந்த் நடிச்ச படம் சார். சார் இங்க பாருங்க, டைம் ஆகுது. அப்புறம் ஏன் ஃபர்னிச்சர் லேட் மினிஸ்டர் கேட்டாருன்னா உங்களை தான் சொல்லுவேன். பரவாயில்லையா? நோ, நீங்க போலாம். இவன் தான் குரல் கொடுத்தானா? எங்கடா பின்னால இருக்கிறீங்க? அட எங்கடா போறீங்க? கிறுக்கு பயலுகளா? டேய் வாங்கடா. என்ன செஞ்சிருக்கு? என்னடா நிக்கிறீங்க? லட்டு. ஏய் பாச்சா, எந்தா அப்படியே திருச்சு போ. சரி வாங்க. எங்க மறுபடியும் பின்னால இருக்கிறீங்க? வாங்கடா. அட இறையா, வா. அந்த பக்கம் போனோம்னா ரொம்ப சுத்து. ஒரே சாமன் சட்டை போட்டு வச்சிருப்பாங்க. இப்படி போனா விசிக்கன் உயரலாம். அப்படி வா. அப்படியா? அப்ப போ. என்ன நொறுங்கின சத்தம் கேக்குது? அத்தி, வாசப்படி நினைச்சு கண்ணாடி நொறுக்கி தள்ளிட்டாங்களே. நான் என்ன செய்வேன்? போங்கடா போங்க. அப்படியே இங்க வை 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 வைடா போல. வை 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 மெல்ல மெல்ல வைடா. ஏண்டா டேய், என்கிட்ட வேலைக்கு வரேன் பூரா ஏதாச்சும் ஒரு பொருளை உடைச்சு நொறுக்கணுங்கிற குறியோட வருவீங்களாடா? உடைஞ்சது பழசா புதுசா தெரியலையே. யாருக்கு தெரியும்? அப்புறம் ஏன்டா உடைச்சிக்க? அங்க இருந்து பார்த்து லட்டு இருந்துச்சு. லட்டுனா எனக்கு உசுரு. 2 எடுத்து திங்கலாம்னு வந்தேன்.
வர்ற வெள்ள கண்ணாடி வச்சிருக்காங்க பீரோ போட்டு உடைஞ்சு போச்சு வச்சவன போய் கேளு. டேய் அம்மா என்னடா இது? விஸ்கி. விஸ்கியா? ஆமா விஸ்கி. இங்க என்னடா இருக்கு? பிராண்டி. பிராண்டியா? ஆமா பிராண்டி. ஏண்டா டேய் வந்த இடத்துல இப்படி அம்புட்டு பேரும் குடிச்சிருந்தீங்கன்னா பாக்குறேன் நம்மள சந்தேகப்பட மாட்டா? சந்தேகமா? நம்மளையா? கொஞ்சம் இரு. மிஸ்டர் ஜென்டில்மேன் இப்படி வா. எஸ். எங்களை கண்டா எந்தங்களும் சம்சயம் தோணுதோ? இவர் என்ன சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே. நீங்க ஸ்டடியா இருக்கீங்களா? ஸ்டடியா தான் இருக்கேன். வாசல்ல ஃபர்னிச்சர் கொண்டு வந்து உங்களை அடிச்சு போட்டு அவங்க ட்ரெஸ் மாட்டி வந்த மாதிரி எங்களை பார்த்தா தெரியுது. உங்களை எனக்கு நல்லாவே தெரியுமே. தெரியுமா? ஆமா சார். எப்படி? நீங்க எல்லாம் மாறுவேஷத்துல வந்திருக்கிற போலீஸ்காரங்க தானே? ஆமா நான் எஸ்பி இவர் டிஎஸ்பி இவர் ஏஎஸ்பி ஏஎஸ்பி. நாங்க போலீஸ்காரன்னு யார்ட்டையும் சொல்லப்படாது. அப்படி யாராவது கேட்டா திருட்டு தீவிரவாதின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? திருட்டு தீவிரவாதிங்க. ஏடா டேய் போதையில வரவன்ட்டு பூரா உளறீங்களடா. இந்த பார் இப்ப வசந்தி எந்த ரூம்ல இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். நீ ஈஸ்ட் நீ வெஸ்ட். அப்ப நீங்க? நான் வெஸ்ட்டா. ஒத்துக்கிட்டா சரிதான். ஐயோ படுத்துறாங்களே படுத்துறாங்களே. ஏய் சின்ன பையன் பலூன் ஓடிக்கிறியே அறிவு தான் உனக்கு. என்னடா இது இங்கிட்டு வாசல் அங்கிட்டு வாசல் எங்கிட்டு போறது? अरे मैंने कोई बचाओ कोई बचाओ. ஓடுறியா? எந்த பெட்டிக்காரிய போனா சரி நீ இன்னைக்கு சமாதி தாண்டி. ஓடுற வாழ்க்கையை கெடுத்து பாடாது பயல. விடமாட்டேன். நான் தான் கோபிகிருஷ்ணன். மச்சான் இதுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் என் எதிரியை தேடிக்கிட்டு இருக்கேன். எதிரியா? அதான்டா நாரப்பைய எலியை தேடிக்கிட்டு இருக்கேன். அடச்சி இது அந்த எலி இல்லடா பாண்டிச்சேரி எலி. இல்ல பாண்டிச்சேரிக்கு என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். அவனை கொலை பண்ணாம விட மாட்டேன். நான் உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன். என்னத்துக்கு? குடிச்சிருக்கியா? ஏண்டா நாம இங்க என்ன வேலைக்கா வந்திருக்கோம் அதை விட்டுட்டு குடிச்சிட்டு எலிப்பி நடி சுத்திட்டு இருக்கியா? பார் வசந்தி ரூம கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? முடியாதா? ஃபர்ஸ்ட் எலி நெக்ஸ்ட் தான் பசந்தி. மச்சான் இப்ப நம்ம எங்கடா இருக்கோம்? வசந்தி வீட்ல. ஆமால்ல அவளை தேடி தான் இங்க வந்தோமா? சாரிடா மச்சான் சபளத்துல 2 பக்கம் அடிச்சுட்டு போதையில கண்ணு முன்னு தெரியாம உளர ஆரம்பிச்சேன். என்ன மன்னிச்சுக்க. அவங்க 2 பேரும் எங்க? தெரியலையே மச்சான். இப்ப என்ன பிரச்சனை பண்ண போறானுங்களோ? கவலைப்படாத ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. அவனுக்கு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு ஓட்டவனா ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க யாரும் வர்றாங்க யாரும் வர்றாங்க. அப்புறம் மச்சான்